விழாவிற்கு வருவதற்கு காரணமா இருந்த உடன்பிறந்த சகோதரர் போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருக்கின்றது வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நான் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமரல் அவர்களுக்கும் நேற்று என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் அவர் நல்ல மேடைக்கு அழைத்திருக்கிறார்கள். இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லாருமே அறிந்தவர்களும் அதான் நேரடியா இந்த மேடையில பார்க்கறது ரெண்டு பேர் தான். ஒன்னு ஜேபிபி டைரக்டர், மற்றொரு இந்த இரண்டு இயக்குநர்கள் தான் நான் வேற பார்க்கிறேன். இது எல்லாருமே நாங்க பார்த்திருக்கேன். அதாவது ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கின்றது. ஒரு பெரிய வாழ்வில் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் வாழ்க்கை வந்து முடியவில்லை, தருணங்கள் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகா ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல். அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு முதலாவதாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா குமாரி. அவர் சொல்லுவாரு, எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல பேசும்போது பிரதாரம் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நாங்கள் வந்து தலைவலி பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா இரண்டாவது, தெலுங்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அடையாளப்படுத்திக் கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்கின்றதற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்த்தே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறார். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும், கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மீறி ஒரு சங்கரன் பேசும்போது, ரோப சங்கரன் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். தயாரிப்புகளை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேற அவர் பார்க்கிற நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்றுமொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்கிறோம். ஒரு நியூசிலாந்துல வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது எம்பி கேபினட்ட போட்டியிட்டவர். அவர் அரசியல்ல நியூசிலாந்துல வந்து ஒரு இறுதிக்கு வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்தையும் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒருத்தர். ரெண்டாவது சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. எவ்வளவு இந்த படம் ஓடாம இருக்கும், 4+4 வந்தாலும் ஒண்ணு வந்து இங்க சரி கட்டிட்டு போயிடும், ஆனா நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சல். ரெண்டாவது, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்கிறேன். ஏன்னா பொதுவா வந்து படம் முடியும் போது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது. ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில் இல்லாம இந்த இயக்குனருக்காக வக்காலத்து வாங்கின தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்காது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டுக்குரியதாக எனக்கு தோன்றுகிறது. ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாகரர்களை சொல்லவே வேண்டாம். ஒரு பல தளத்துல அரசியலா இருக்கட்டும், மக்கள் துணியா இருக்கட்டும், துறையா இருக்கட்டும், மேடை பாடல்களா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், எல்லா வகையிலும் நம்ம நிரூபித்து இருக்கிறார். ஆனால் அவரோடு ஒரு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்கின்ற நண்பர் விமலும் சரி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி, நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு கண்டென்ட்டையும் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமா தெரியும். நான் 2 பேருக்கு நான் நெருங்கி பழகிருக்கேன். இது வரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்துல அவங்க போயிருக்கும். எந்த பள்ளியிலிருந்து அவங்க சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. மிகச்சிறந்த படைப்பாளி 2 பேருமே. ரகுநந்தன் போல ஒரு மெலோடிக்கு இங்க நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு. ஏன்னா அவ்வளவு அமேசியா இருக்கும். என்ன கேட்டாலும் மனித உயரத்தோடு மனிதனின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகா வந்து தெரியும். அந்த அவருடைய உரைகளுக்கு உண்டு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்கிற இன்னிசையை கொடுக்கின்ற விதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்க வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி மடியில் சுமந்து கொள்கிற ஒரு இடத்துலதான் இவங்களை அன்று தொட்டு இன்று வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அவருடைய திறமைக்கான தேவை இன்னும் சரியா அமையலையோ அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்திருந்தே இருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும். அந்த வகையில ரகுநந்தனுக்கும் விமலுக்கும் எந்த படம் அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேரு ரொம்ப அழகா அற்புதமா பேசியிருந்தாங்க. எனவே அதை வந்து இந்த நேரத்துல அதற்கான உயரத்தில் இங்கு தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்துகிறேன். அதே மீறி வந்து அப்புறம் கோகுலகிருஷ்ணன் ஒரு ஷாட்ல வந்தாங்க அந்த பாட்டுல.
அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லல. ஆனா வெளியில பார்த்தா அவங்கள எப்பவுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்பாங்க. ஆனா உண்மையில பழகி பார்த்தா தெரியாது ஹீரோன்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே அவ்வளவு குழந்தை ரியல் ஹீரோக்கள் அவங்க. ஆனா அந்த படத்துல வரும்போது அந்த ரெண்டு பேரும் வந்து இறங்கி அந்த பாம்பனும் கோபிலனும் இறங்கி உள்ள இருந்த அந்த ஒரு ஷாட் அப்படியே ஒட்டுமொத்த அந்த திரையை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து நடிகைனா ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிச்சுன்னா ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கும், வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆள் இல்லை. ஆனா அடிக்கடி சொல்லுவேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா கேள்வி அவர்கள். உண்மையிலேயே அவர் வந்து இந்த நேரத்துல எல்லாரும் பாராட்டணும். அதுக்கு ஒரு படம் வந்து இயக்குனர் மைக்கேல் அவர் ரோபோசங்கரன் சொன்ன மாதிரிதான், நான் இங்க இருந்தாலும் என்னமோ நடந்துட்டு இருக்கிற மாதிரியே உட்காந்துருக்காரு அப்படியே பிடிச்சு. ஆனா ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டேன். ஒரு ஷாட் ஒரு நல்ல இயக்குனரை வெளிப்படுத்தி தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பத்துல ஒரு பிரசவ வார்டில் இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும் போது மனைவியாக்கிய ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கடம். அதுதான் ஒரு சொட்டு போதும், ஒரு சொட்டு போதும், ஒரு கிளைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இறக்கமும் இல்லாத மாதிரி கதாநாயகனுடைய பாவனையை தெரிந்து சரி பார்த்துக்க வேற வழி இல்ல, காசுக்காக நான் ஊரு தேடி உள்ள வேண்டியதா இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்துல அந்த எதிர்போடுற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும் போது அந்த வலி தன் மனைவி கத்துனா எப்படி வலிக்கும் திரும்பி பார்க்க வச்சாரு. பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவு தருகிறது. அவ்வளவு அழகா இருக்கு. எனவே அதுக்கு எல்லா பேரையும் ஒத்து வச்சிருக்கீங்க. அந்த படம் எல்லா டெக்னீஷியன் பத்தி பேசணும். அதே மாதிரி இந்த படத்தை நான் பாட்டு எழுதலைன்னா கூட இந்த படத்துல நான் வந்து பேசுறதுல பெருமையா இருக்கேன். நீங்க வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு பெருங்கவிஞர்களை அறிமுகப்படுத்துறீங்க, அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டப்படுங்க. ஏகாதசி ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஏன்னா அது நிறைய வரணும், நிறைய வரணும். இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன், யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை. 1000 பாடல்கள் அழகாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். காரணம் இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்துக் கொண்டே இருக்கும். இசை மட்டுமல்ல, கதையும் சரி கலையும் சரி ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து வெறும் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு களமாக அமையும். 10 வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து 10 வருடம் கருகாத்த அந்த களம் அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புகள் எழுதியிருக்கிறது. எனக்கு என்னன்னா அந்த பேனக்கலைன்னு சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த சாங் எனக்கு வாய்ப்பு வார்த்தைக்கு ஒரு மொத்த வாழ்க்கை அடங்கும். எவ்வளவு தூரம் ஓடினீங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒன்றாக கை கோர்த்தால் இந்த பூமியை ஒன்றை நடந்து சுற்றி வரலாம் என்று சொல்லுகிறது நாய். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவர் ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட 20 கிலோமீட்டர் தூரம் தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது இன்னொரு ஆய்வு. எனவே எங்கே ஓடினாலும் இங்கே இந்த பூமிக்கு வாழ்ந்துகள் ஆக இருக்கிறது. ஓசோ சொல்லுவேன் சார், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை தான் வாழ முடியுமே தவிர ஓடி போறதுனால வாழ்க்கை மாறவும் மாறாது. அதுக்கு ஒத்த வரியில சொல்லியிருப்பாங்க, கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கழிக்கின்றான். கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கழிக்கும் சாதாரண வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்துல எந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓகோ அந்த வெற்றிப்படுகிற புத்தகத்துல மிக அழகாக சொல்லியிருப்பான். பல பக்கங்கள் எழுதியிருப்பான். அந்த அத்தனை கருக்கள் இந்த போகமிடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ்துறை உலகத்தின் சார்பாகவும் இங்கே அமைந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் உங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவான எந்த வேலைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனா இந்த வேலையில அண்ணன் தேவப்பண்ணவர்கள் ஒரு தொகுப்பத்தை ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கு நான் சம்பந்தம் இல்லை என்றாலும் நான் வெகு தூரமாக நான் வந்து தமிழ்சாரி கூட பயணப்பட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒற்றை வார்த்தை திரையுலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவரை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் யாரும் முத்தமில்லை. நன்றி, வணக்கம்.